ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபி செஃப். உங்கள் வீட்டில் ஒயிட் சாக்லேட் இருக்குதா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 100 கிராம்ஸ் ஆஃப் சர்க்கரை சுகர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது திக் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி திக்காக ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துருக்கேன். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் செய்ய போகிறோம். இப்போது அந்த பாலை நம்ம திக் பண்ணி வச்சோம்ல கெட்டியாக, இப்போ அதில் நம்ம ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்க போகிறோம். ஒயிட் சாக்லேட் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஒயிட் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பட்டர் க்யூப் சேர்த்துக்கிறேன். பட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாக்ஸில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர் பேப்பரில் இந்த பேட்டரை நம்ம போர் பண்ணிக்க போகிறோம். பட்டர் பேப்பர் செய்கிறது ஈஸி. A4 ஷீட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போது ஊற்றியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸு சேர்த்துக்கோங்க. அழகுக்காக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ட்ரை கிரேப்ஸு எதை வேணால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பிஸ்தா சேர்த்துருக்கேன் நான். இப்போது கொஞ்சமாக நட்ஸ் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours வச்சுக்கோங்க. இது செட் ஆயிரும். இப்போது இது செட் ஆயிடுச்சு. 2 to 3 hours கழிச்சு இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் சாக்லேட்டை வச்சு ஈஸியாக ஃபட்ஜு செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ஃபட்ஜை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி உமன்ஸ் டே. பாய்.